சிங்கங்களை காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்ப மண்ணை பொன்னாக்கும் ஆவரையும் விவசாய பெருங்குடி மக்களை தாங்கள் அவர்களுக்கும் இதோ காத்தவராகிய நம்முடைய சாயுத வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். வணக்கம் 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 வணக்கம். காட்டியபடி செய்து இந்த காத்தவராயன் நாடகத்தை பிரார்த்தனையாக வைத்து பழனிசாமி அண்ணா குடும்பத்தார்கள் எனக்காக 100 செல்வங்களை வாரி வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் எந்த காரியத்தை நினைத்துக் கொண்டிருந்தால் சரி அவர்கள் செய்ததிலும் அந்த குடும்பத்தார்களும் இந்த மந்தில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து தெய்வங்களுடைய அலுவலத்தை ஆதி சிவா சத்தியை பற்றி இந்த காத்தவராயன் கல்லுக்கு மரம் எப்படி வளர்ந்ததோ அதே போல அனைவரும் குடும்பத்தார்கள் வாழையடி வாழையாக வாழ வேண்டும் வளர வேண்டும் பார்த்துக்கின்றோம். Yeah.
என்றால் காட்டியபடி சேர்ந்து மாரியம்மன் ஐயா அவர்கள் எனக்காக 50 செலவுகளை வாரி வழங்கியிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் எந்த காரியத்தை நினைத்து வந்தால் சரி, அவர்கள் செய்யும் தொழிலும் அந்த குடும்பத்தார்களும் இந்த மண்ணில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து தெய்வங்களுடைய அல்வெற்றி ஆதிசிவன் சக்தியை பற்றி இந்த காத்தவராகின் கழுகு மரம் எப்படி வாழ்ந்ததோ அதே போல அனைவரும் குடும்பத்தார்கள் வாழ வாழையாக வாழ வேண்டும், வளர்விட பார்த்துக்கின்றோம். காட்டியபடி சேர்ந்து பிச்சை ஐயா அவர்கள் எனக்காக 50 செலவுகளை வாரி வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் எந்த காரியத்தை நினைத்து வந்தால் சரி, அவர்கள் செய்யும் தொழிலும் அந்த குடும்பத்தார்களும் இந்த மண்ணில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து தெய்வங்களுடைய அலுவலத்தை ஆதிசிவன் சக்தியை பற்றி காத்தவராகிய கழுகு மரம் எப்படி வாழ்ந்ததோ அதே போல வாழை அறிவாளியாக வாழ வேண்டும், வளர்விட பார்த்துக்கின்றோம். இப்பொழுது என்னுடைய தந்தையாகப்பட்டவர் ஆதி பரமேஸ்வரன், என்னுடைய தாய் பார்வதி தேவி. என்னுடைய தந்தை ஆதி பரமேஸ்வரன் நாளொன்றி நடப்பனை ஊர்வனை அசிவனை என்று 7 ஜீவங்களுக்கு பணியளிப்பது வழக்கம். அப்படி ஒரு நாள் தினத்தில் என்னுடைய தந்தை ஆதி பரமேஸ்வரன் இந்த உலகத்தில் இருக்கிற 7 ஜீவங்களுக்கு பணியளிக்க சென்று விட்டார். அப்பொழுது என்னுடைய தாய் மட்டும் தன்னந்தனிமைக்கு கலிங்கிரி மலையில் அமர்ந்திருந்ததா. அந்த நேரத்தில் நாத முனிவராகப்பட்டவர் இந்த உலகத்தை சுற்றி பார்த்துவிட்டு கலகம் கிடைக்காத காரணம் என்ன, தந்தையை எடுத்து சென்று காரணம் என்ன என்று கேட்கப்படவில்லை. இந்த புலகத்தை விட்டு தந்தையை நாடி சென்றார்களாம். ஏனென்றால் நாளன்று கலகத்தை மூட்டவில்லை என்றால் நாளுடைய தலையாகப்பட்டது சுத்த சுக்காக நொறுங்கி விடுமா. ஆகினால் இந்த பூலோகத்தை விட்டு தேவலோக நாடி சென்றாராம். சென்று பார்க்கின்ற பொழுது என்னுடைய தாய் மட்டும் தன்னந்தன்மையாக வந்திருந்ததாம். அதை பார்த்த நாள் மொழியாகப்பட்டவன், தாயே தாங்கள் தன்னந்தன்மையாக வந்திருக்கிற காரணம் என்ன, நம்முடைய தந்தை எங்கே கேட்டாராம். நாரதா, உன்னுடைய தந்தை இந்த பூலோகத்திற்கு 7 ஜீவங்களுக்கு பணியலுக்கு சென்று விட்டார் என்று தாய் தெரிவித்ததா. இதை கேட்ட நாள் மொழியாகப்பட்டவர் எப்படியாவது கலகத்தை விட்டு செல்லலாம் என்று தாயிடத்தில் ஒரு கலகத்தை விட்டு சென்று விட்டார். எப்படி என்றால் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பட்டினியில் அவர் வரையலைக்கின்றன இல்லை என்று சோதித்து பார்க்கப்பட்ட தாயை என்று என்னுடைய தாயத்தில் தெரிவித்தாராம். நாரதா, நான் எப்படி சோதித்து பார்ப்பது என்று என்னுடைய தாய் கேட்டதா. அதை கேட்ட நாத மனிதராகப்பட்டவர் மனதில் சந்தோஷமாக ஒரு கலகத்தை மட்டும் சென்று விட்டார். எப்படி என்றால் ஒரு சிற்றெருமை பிடித்து தங்கச்சபில் அடைத்து தன்னுடைய முத்தங்கி செல்லி முடிந்து கொள்ளுங்கள், அதற்கும் பட்டினியில் அவர் பணி அழைக்கின்றனா இல்லை என்று பார்ப்போம் தாயை என்று கலகத்தை மட்டும் சென்று விட்டார் நாத மனிதராகப்பட்டவர். ஆனால் நாளுடைய சொல்லை கேட்டு என்னுடைய தாய் சிற்றெருமை பிடித்து தங்கச்சபில் அடைத்து தன்னுடைய முத்தங்கி செல்லி முடிந்து கொண்டதா. அதன் பிறகு என்னுடைய தந்தை உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளுக்கும் இழந்து விட்டு தாயாரை நாடி வந்தாரா. தேவி, தாங்கள் முக விந்தாரத்தை பார்க்கின்ற பொழுது செலுத்த செந்தாமரை புஷ்பமில் இருக்க முகமாகப்பட்டது தாமரை தடாகத்தில் நீர்வாடிய தாமரை போல இருக்கிற காரணம் என்ன என்று கேட்டாராம். சாமி, பூலோகத்தில் பணியிலைக்கு சென்றல்லவா, அனைத்து ஜீவராசிகளுக்கும் பணியிழந்து விட்டீர்களா இல்லை என்று என்னுடைய தாய் தந்தையை பார்த்து கேட்டதா. தேவி, அதில் என்ன சந்தேகம், அனைத்து ஜீவராசிகளுக்கும் பணியிழந்து விட்டேன் தேவி என்று தந்தை கூறினாராம். இதை கேட்ட தாய், அனைத்து ஜீவராசிகளுக்கு பணிந்து விட்டு ஒரு ஜீவனை மட்டும் பட்டினி போட்டு விட்டீர்களே, இதோ பாருங்கள் என்று தன்னுடைய முந்தங்கை செல்லி அமர்த்தி தங்கச்சிமிலை உடைத்து பார்க்கின்ற பொழுது அந்த சித்தருமாகப்பட்டது சிறிய அரிசி குறை கவி கொண்டிருந்ததா. அதை பார்த்த என்னுடைய தாய் கடவுள் என்று பாராமல் தாங்களை சோதித்து விட்டேன் சாமி, மன்னிக்க வேண்டும் என்று மன்னிப்பு கேட்டதா. அப்பொழுது தந்தை தெரிவித்தாராம், கடவுள் என்று பாராமல் என்னை சோதித்த காரணத்தினால் இல்லற மறந்து தூவரம் ஒன்று 12 வருடம் பாராதம் செய்து வந்தால் தாங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்று தந்தை ஒரு சாபத்தை கொடுத்து விட்டாராம். அப்பொழுது தந்தை பார்த்து, நான் எங்கே சென்று எப்படி தவம் இருப்பது என்று கேட்கின்ற பொழுது காஞ்சிபுரம் இல்லை கம்ம நதிக்கிற ஓரமாக ஆழமரம் ஒன்று இருக்கிறது, அங்கே சென்று தவம் இருந்து வந்தால் தாங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்று என்னோட தந்தை தெரிவித்தாராம். அப்படி என்றால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு அவதாரம் எடுத்து இந்த உலகத்தில் செல்லும் போதெல்லாம் எனக்கு துணையாக யாராவது ஒருவரை அனுப்பி வைப்பார்களா, இன்று யார் வருகின்றது என்று என்னுடைய தாயை கேட்டதா தந்தையை பார்த்து. அப்பொழுது தந்தை தெரிவித்தாராம், நம்மளுடைய மூத்த மகன் அந்த விநாயகபுரம் அடைக்கிறவா அண்ணவனை அழைத்து சென்றவா தேவன் தெரிவித்தாராம். அப்பொழுது தாய் தெரிவித்ததா, விநாயகபுரம் மலைக்கு சித்தி மொத்தி என்று 2 மனைகள் உண்டு. அது மட்டுமல்லாமல் தாயை போல தார வேண்டும் என்று ஆற்றாங்கரையிலும் குளத்தாங்கரையிலும் அமர்ந்திருக்கின்றார், அவனால வரையலாது என்று தாய் தெரிவித்ததா. இதை கேட்ட என்னோட தந்தை, அப்படி என்றால் நம்மளுடைய இளைய மகன் முருகப்பெருமானுக்கு அண்ணவனை அழைத்து சென்றவா தேவன் தெரிவித்தாரா. முருகப்பெருமானா, அவனுக்கு வள்ளி தேவன் 2 மனைகள் உண்டு. அது மட்டுமல்லாமல் தாங்கள் மீது கோபித்துக் கொண்டு குன்றுக்கு மனமல்லாம் குமரன் இருக்க அமர்ந்திருக்கின்றான், அவனால வரையலாது என்று தாய் தெரிவித்ததா. அதை கேட்ட என்னோட தந்தை அகங்கார கோபத்துடன் கோபம் அதிகரித்ததா, நெற்றிக்கண் வெற்றதா. அப்பொழுது தன்னுடைய சிரத்தால் நெற்றிக்கண்ணை வலித்து எட்டி வீசினாராம், கானகத்தை சென்று விழுந்ததா. அப்பொழுது நான் அபகரித்தேன், கானகத்தில் அபகரித்த காரணத்தினால் காத்தவன் என்று வேறு வைத்து வனத்தில் அபகரித்த காரணத்தினால் வனங்காத்தவன் என்று வேறு வைத்து தேவி என்னவனை எடுத்துச் சென்ற
வேண்டும் கட்டளையிட்டாரா? தந்தையுடைய சொல்லுக்கு இணங்கி என்னை எடுத்துச் சென்றார். காஞ்சிபுரம் இல்லை, ஆலாம் மரத்திலே சென்று தொட்டில் கட்டி வைத்துவிட்டு அங்கே தவம் இருந்து கொண்டிருந்தது என்னோட தாய். அப்பொழுது அந்த தேவலோகத்தில் இருக்கின்ற அந்த கொல்லிமலையில் இருக்கக்கூடிய மாசி பெரியண்ணாவுக்கும் பக்கத்தில் இருக்கின்ற சத்தியாலை கன்னிமார்கள் கொல்லிமலையை வெட்டி பூலோகத்தில் திறந்தோருமே வனவேடிக்கை பார்ப்பது வழக்கம். அப்படி வருகின்ற பொழுது நான் அழுத ஒரு அண்ணனுடைய சிவில் கேட்டுவிட்டது. அப்பொழுது 7 கன்னி பெண்களும் என்னோட தாயத்தை சென்று, தாயை தாங்களே தவம் செய்து கொண்டிருக்கிறார்களா, இந்த குழந்தையை தானமாக தர வேண்டும் என்று கேட்டார்களா? சரி என்று சம்மதித்ததா சத்தியல் கன்னிமார்களும் என்னை எடுத்து சென்று 1,00,000 2,00,000 ஓட்டு வளர்த்தார்கள். 4 வண்ணம் பொழுதோறும் மேலையாக வளர்த்து வந்தார்கள். அது மட்டுமல்லாமல் வில்வித்தை, கல்வித்தை, யானையற்றம், குதிரையற்றம், மோடி வைப்பதை, மோடி எடுப்பதை, மந்திரஜாலம், மாயாஜாலம், கூடுவிட்டு கூடு வாய்வதை, இப்படி பல மந்திரங்களாக கற்றுக் கொடுத்தார்கள். அனைத்துமே கற்றுக்கொண்டு, ஆனால் ஒரு நாள் தினத்தில் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. ஏனென்றால் தன்னுடைய சந்தேகத்தை தீர்ப்பதற்காக சத்தியலை கன்னிமார்களை எடுத்துச் சென்று 7 பேரை பார்க்கின்ற பொழுது ஒரே முகமாக இருக்கின்றீர்கள் அம்மா, என்னை பெற்ற தாய் என்று கேட்டேன். அப்பொழுது அவர்கள் தெரிவித்தார்கள், உன்னை பெற்ற தாய் நாங்கள் அல்ல, காஞ்சிபுரம் இல்லை, கம்மா நினைக்கிற ஓரமாக தவம் இருந்து கொண்டிருக்கிறது தாய் காமாட்சி, அதான் உன்னுடைய பெற்ற தாய் என்று தெரிவித்தார்கள். அப்படி என்றால் தாயரை சென்று பார்க்க வேண்டும். செல்கின்ற வழியில் ஏதோ ஒரு ஆபத்து என்றால் சத்தியலை கன்னிமார்களை இந்த கொல்லிமலையில் இருக்கின்ற போதுகள் என்று அழைப்பேன். அப்பொழுது பக்கத்தில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சத்தியல் கன்னிமார்கள் எடுத்து விரைவட்டி சென்று காஞ்சிபுரம் அங்கே சென்று வருகின்ற பொழுது என்னோட தாய் தவம் இருந்து கொண்டது. அந்த நேரத்தில் ஆலாமரத்தில் அமர்ந்த காக்க சிறையில் எல்லாம் தாயார் மீது எச்ச செய்து கொண்டிருந்தது. தாயாரை சுத்தம் செய்ய வேண்டும் என்று கங்கை, யமுனை, துங்கபத்ரா, காவிரி என்று பல ஆறுகளுக்கு சென்று ஜலம் எடுத்து வந்து தாயாரை சுத்தம் செய்து தாயை என்று அழைத்து கண் விழித்து பார்க்கவில்லை. அப்பொழுது தாயாருக்கு முன்பதாக செங்கீரை தண்டாக முடித்து தாயுடைய நெற்றிக்கு நேராக நான் நிழலாக வீசினேன். இந்த நிழலாகப்பட்டது யாராக இருக்க வேண்டும் என்று என்னை நெற்றிக்கு நான் சுட்டரிக்கப்பட்டது என்னோட தாய். அதை பார்த்து அம்மா அம்மா என்று நான் அலையினேன். அதை கேட்டவுடன் அம்மா என்று அழைக்கின்றானே, இப்படி யாராக இருக்க வேண்டும், அணையாத நெருப்பில் சாகாத வரத்தை பெற்றுக் கொடுத்தது. அதன் பிறகு தாய்க்கு ஒரு பாதபதி செய்து பக்கத்தினாக வாழ்ந்து வந்தேன். தாயே, இன்று வெள்ளிக்கிழமை தாங்களுக்காக பாதபதி செய்து வருகின்றேன். நந்தவனம் சென்று மலர்களை சேகரிக்க காலையில் புத்த மலர் மாலையில் இல்லை, மாலையில் புத்த மலர் காலையில் இல்லை. காரணம், எனக்கு முன்பதெல்லாம் இந்த மலர்களை தேடி சென்று விட்டார்கள். இவர்கள் யாராக இருக்க வேண்டும்? மரண தினத்தில் அந்த கதிரவனை உதிர்க்கும் முன்னே உயர மரத்தில் ஏறி மறைவாக பார்த்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது தந்தை ஆதி பரமேஸ்வரனுக்கு பணிவிடை செய்கின்ற தேவலோக கன்னி பெண்கள் 7 பேருமே தேவலோகத்தை விட்டு இந்த பூலோகத்தில் வந்து வளர்த்தளிக்கின்ற மலர்கள் எல்லாம் சேகரித்து அந்த கங்கை ஓரமாக அவரவர் தொழிலாளி அமர்த்து வைத்து விட்டு கங்கையில் நீராடி கொண்டிருந்தார்கள். ஆனால் உயர மரத்தை விட்டு இறங்கி வந்து அந்த 7 கன்னியோட இளைய கன்னி பெண்ணான அவள் தொழிலாளியை எடுத்து நான் மறைத்து விட்டேன். ஆனால் 7 கன்னி பெண்களும் கங்கையில் நீராடி விட்டு அவரவர் தொழிலாளி அணைகின்ற பொழுது இளைய கன்னியுடைய பெண்ணை தொழிலாளி காணவில்லை. அப்பொழுது இளைய கன்னி பெண்ணானவள் அவமானம் பொறுக்காமல் அந்த கங்கையிலே மாற்றப்பட்டு விட்டார்கள். 6 பெண்களும் தந்தை ஆதி பரமேஸ்வரன் எடுத்து சென்று முறையிட்டார்கள். அதை கேட்ட தந்தை ஆதி பரமேஸ்வரன் கோபத்துடன் ஓடி வந்தார்கள். எப்படி, யாரடா என்னுடைய பணிப்பெண் தொழிலாளியை திருடியவன் யார் என்று ஆங்கார கோபத்துடன் வந்து கேட்டார்கள். தந்தையை நான் தான் தெரிவித்தேன். அப்பொழுது தந்தை ஆதி பரமேஸ்வரனுக்கு கோபம் அதிகரித்து நெற்றிக்கு நான் சுட்டரிக்கப்பட்டார். அம்மா அம்மா என்று அழைக்கின்ற பொழுது என்னோட தாய் காமாட்சி அணையாத நெருப்பில் சாகாத வரத்தை பெற்றுக் கொடுத்தது. அப்பொழுது தந்தை தெரிவித்தார், இன்று அணையாத நெருப்பில் சாகாத வரத்தை பெற்றுக் கொடுத்து விட்டாய். ஆனால் என்றால் ஒரு நாள் இந்த கங்கையில் மாண்டு மறைந்த இளைய கன்னி பெண்ணானவள் மறுபடியும் இந்த பூலோகத்தில் மானிட பிறப்பாக பிறப்பால் அந்த பெண் மீது இவனை இச்சைப்படுவான். சில கஷ்டங்களுக்கு ஆளாக சாபத்தை கொடுத்து விட்டு சென்று விட்டார் தந்தை ஆதி பரமேஸ்வரன். அதன் பிறகு தாயாருக்கு வேண்டிய மலர்களை சேகரித்து பாதபதி செய்து வந்தேன். ஒரு நாள் தினத்தில் தாயை இன்று வெள்ளிக்கிழமை வேட்டைக்கு செல்ல வேண்டும் என்று என்னோட தாயத்தை சென்று கேட்டேன். அப்பொழுது தாய் அறிவித்ததை, மகனை 3 திசை சென்று வா, ஆனால் தென் திசை மட்டும் செல்ல தெரிவித்தார்கள். தென் திசை சென்றால் என்ன நடக்கும் என்று தாயாருக்கு தெரியாமல் தென் திசை நோக்கி சென்றேன். சென்ற இடத்தில் அம்மையப்ப காரணன், அவன் ஒரு மடவன், அவனை கல்லாக சமைத்து மாடுலைக்கு சிறுவர் எல்லாம் பந்தால் அடித்துக் கொண்டிருந்தார்கள். பார்க்க பாவமாக இருந்தது. அண்டவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று நானும் ஒரு சிறுவம் போல் வேடம் எடுத்து அந்த மாடுமைக்கு சிறுவனுக்கு சென்று பந்து விளையாட வருகின்ற என்று கேட்டேன். அப்பொழுது அண்டவர் தெரிவித்தார்கள், எங்கள் கூட விளையாடுவதற்கு வருவதாக இருந்தால் நீ மட்டும் ஒரு முகமாக இருக்க வேண்டும், நாங்கள் அனைவருமே ஒரு முகமாக இருப்போம் தெரிவித்தார்கள். சரி என்று சம்மதித்தேன். கொடுத்தார்கள் பந்தை, வாங்கினேன், கரத்தால் வீசினேன். கண்ணு கெட்டால் தூரம் சென்று விட்டது. பந்தை எடுக்க மாடுமைக்கு சிறுவர் எல்லாம் ஓடிவிட்டார்கள். அண்ணவர்கள் வருவதற்கு முன்னே பச்சை மூங்கி வெட்டி கூட செய்து அம்மையப்ப காரணனை கூட மேல் அமர வைத்து என்னுடைய தோளில் சுமந்த வண்ணமாக அழைத்து சென்றேன் காஞ்சிபுரம் எல்லை. தாயே, காத்தவராய் வேட்டைக்கு சென்று வந்திருக்கின்றேன் அம்மா, கண் விழித்து பார்க்க வேண்டும் என்று அழைத்தேன். மகனை காத்தவரையா,
வேட்டைக்கு சென்று வந்திருக்கின்றவா அருகில் இருக்கிற சின்னஞ்சேர்வை ஆண்டு கட்டதை அப்பொழுது நடந்ததை எடுத்துரைத்தேன். அப்பொழுது தாய் தெரிவித்ததை இந்த அம்மையப்பக்காரன் வேற ஒருவரன் அல்ல, அதாவது மும்மூர்த்தி மகன். உனக்கு தம்பிதான், எனக்கு மகன்தான். ஆனால் இருவருமே பாதபதி செய்து பக்கத்துணையாக வாழ்ந்தவர் என்று தெரிவித்தார்கள். சரி என்று சம்மதித்து மறுபடியும் தாயி இன்று வெள்ளிக்கிழமை வேட்டைக்கு செல்ல வேண்டும் என்று தெரிவித்தேன். அப்பொழுது தாய் தெரிவித்தது, மகனே 3 திசை சென்று வா, ஆனால் மேல் திசை மட்டும் செல்ல வேண்டும் தெரிவித்தார்கள். மேல் திசை சென்றால் என்ன நடக்கும் என்று தாயாருக்கு தெரியாமல் தொட்டியத்தை கிராமம் வங்கணத்தை எல்லை மலையாள தேசம் பாம்பாட்டி சித்தராக சென்று அந்த நாட்டு மக்களிடம் சென்று பிச்சை காசு கேட்டேன். நாட்டு மக்கள் எல்லாம் பிச்சை போட மறுத்து விட்டார்கள். காரணம், தொட்டிக்கு சின்ன அனுமதி இல்லாமல் தாங்களுக்கு பிச்சை போடும் என்று மறுத்து விட்டார்கள். எனக்கு கோபம் அதிகரித்து வீட்டுக்கு ஒரு மாமகளும் வீதிக்கு ஒரு மாமகளை ஏவி விட்டேன். பார்த்த மக்கள் எல்லாம் அழுகடித்து ஓடிக்கொண்டு தொட்டியத்தை சின்னான் சென்று முறையிட்டார்கள். தொட்டியத்தை சின்னான் ஆங்கார கோபத்துடன் ஓடி வந்து என்னுடைய நாட்டில் வந்து பிச்சை கேட்பதா, பாம்புகளை ஏவி விடுவதா, நீ யாரடா, மோடி வைப்பது வல்லவனா இல்லை மோடி எடுப்பது வல்லவன் என்று தெரிவித்தார்கள். அனைத்துமே வல்லவன் என்று தெரிவித்தேன். அன்னவர் தெரிவித்தார்கள், நான் வைக்கக்கூடிய மோடி எடுத்து விட்டால் உனக்கு நான் அடிமை, இல்லை என்றால் எனக்கு நீ அடிமையாக வேண்டும், 60 பணிப்பெண்களுக்கு அறிவு என்று கட்டளையிட்டார்கள். சரி என்று சம்மதித்தேன். வைத்தார்கள் மோடியை. தந்தை ராமாநாயக்கரை அழைத்து தம்பி சின்னானை இருவருமே மோடி வைக்க துணிந்தார்கள். எப்படி? ஒரு ஆட்டுத்தலை, ஒரு பண்டித்தலை, 7 எலுமிச்சங்கனி, கரகச்சொம்பு, சாட்டை என்று பலதும் வைத்தார்கள். ஆனால் எடுக்க முயன்றவில்லை. காரணம், நான் அந்த இடத்திலே வைக்க மட்டும் விட்டேன். அப்பொழுது அந்த வழி மார்க்கமாக என்னுடைய தாய்மான மகள் வந்திருப்பி பொங்கிருப்பி இருவருமே மோடி வைத்து வந்தார்கள். நான் வைக்கப்பட்டதை பார்த்தவுடன் மோரை கொடுத்து என்னுடைய வைக்கத்தை தெரிய வைத்தார்கள். அதன் பிறகு தம்பி சின்னார் வைத்த மோடியை நான் எடுத்து விட்டேன். தம்பி சின்னார் எனக்கு அடிமையாகி விட்டான். அழைத்து சென்றேன் காஞ்சிபுரம் எல்லை. தாயே, காத்தவராயன் வேட்டைக்கு சென்று வந்திருக்கிறேன் அம்மா, கண் விழித்து பார்க்க வேண்டும் என்று அழைத்தேன். மகனே காத்தவராயா, வேட்டைக்கு சென்று வந்திருக்கிறாளா? அருகில் இருக்கிற சின்னஞ்சேர்வழி ஆண்டு கட்டதை மலையாள தேசத்தில் நடந்ததை எடுத்துரைத்தேன். அப்பொழுது தாய் தெரிவித்தது, இந்த தொட்டியத்தை சின்னான் யாரோ அல்ல, அதாவது உன்னோட தாயார் திருமணிக்கண்ணி மகன்தான். உனக்கு தம்பிதான், எனக்கு மகன்தான். அம்மையப்ப கரளனும் தம்பி சின்னான் தாங்களும் ஒவ்வொருமே பாதபதி செய்து பக்கத்துணையாக வாழ்ந்தவர்கள் தெரிவித்தார்கள். சரி என்று சம்மதித்தேன். ஆனால் தம்பி சின்னான் என்னுடைய நாட்டு மக்களையும் என்னுடைய மனைவர்களை பார்த்து விட்டு வருகின்ற சொன்னவன் இன்னுவரை காணவில்லை. தம்பி சின்னான் அழைக்க வேண்டும். இன்று வெள்ளிக்கிழமை வேட்டைக்கு செல்ல வேண்டும். தம்பி அழைத்து வருகிறேன். இப்பொழுது மனையிலே காத்தவனாக வேடமிட்டிருக்கின்ற மத்தகோடைப்பட்டி முஸ்தபா அவர்களுக்கு வீரப்பூர் அஜித் கேபிள் விஷன் ஓனர் முனியப்பன் அவர்கள் 20 ரூபாய் அன்பளிப்பாக வழங்குகின்றார். காட்டைப்பட்டை சேர்ந்த சித்திரபிள்ளை அவர்கள் எனக்கு அறிவு செல்வங்களை வாரி வழங்கியிருக்கின்றார்கள். புதுசாய்பட்டியை சேர்ந்த உரிமையாளர் முனியப்பன் அவர்கள் எனக்கு அறிவு செல்வங்களை வாரி வழங்கியிருக்கின்றார்கள். 20 உள்ளங்களும் எந்த காரியத்தை நினைத்து கொண்டா சரி, அவர்கள் செய்யும் தொழிலும் அந்த குடும்பத்தார்களும் இந்த மந்தையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து தெய்வங்களுடைய அலுவலத்தை ஆதிசிவன் சத்தியை பற்றி இந்த காத்தவராயன் கனக மரம் எப்படி வளர்ந்ததோ அதே போல வாழ வேண்டும், வளர வேண்டும் வாழ்த்துகிறேன். நன்றி, நடிகர் வணக்கம். இப்பொழுது தம்பி சின்னார் அழைக்க வேண்டும். சீக்கிரமாக வேட்டைக்கு செல்ல வேண்டும். தம்பி அழைத்து வருகின்ற இப்பொழுது அந்த தொட்டி கட்டி தம்பி சின்னே சின்னே தம்பி சின்னே மகனே ஓடி வர தம்பி தம்பி
தம்பி அண்ணன் நடை போட்டு அண்ணன் நடை போட்டு ஆந்திரா கோபத்துல வரக்கூடியவன் எப்படி தெரியுமா? எப்படி அவன் மலையாள தேசத்துல அம்மா தம்பி சின்னானா ரெண்டு கொண்டாட்டி ஆமா மறைமுகமா சொன்னா 60 வப்பாட்டி. ஆமா தம்பி அந்த காலத்துல இருந்துச்சு. சரி ஒரு கொண்டாட்டி வச்சு வாழ முடியாது. அவனை பத்தி சொல்லாத ஊரு கொண்டு வச்சிருக்கிறேன். அவனை மிஞ்சிட்டேன். அதனால தம்பி சின்ன மலையாள தேசத்தில் எப்படி அலங்காரம் செய்து வரக்கூடிய தெரியுமா? அவன் கச்சா வளைஞ்சு கட்டி மலையாள தம்பி சின்னக்காரி கச்ச சுங்கமிட்டி கட்டி மலையாள சின்னி கரு கச்ச சுங்கமிட்டி அங்க கச்ச தம்பி சின்ன வளைஞ்சு கட்டி தம்பி சின்னானா அலங்காரமாக அலங்காரம் செய்து அந்த நடைபெற்று வரக்கூடியவன். அவன் யாரு தெரியுமா? தம்பி போது கம்பாலம்மா உனக்கு அழகப்பனாக்கப்பட்டை சேர்ந்து
ஆறுமுகம் அவர்கள் எனக்காக செல்வங்களை வாரி வழங்கியிருக்கின்றார்கள். அவர்கள் எந்த காரியத்தை நினைத்து கொடுத்தால் சரி அவர்கள் செய்கின்றதிலும் அதை குணவத்தார்களும் இந்த மந்திர அமர்ந்திருக்கின்ற அனைத்து தேவர்களுடைய சத்தியை பெற்று ஆதிசிவன் அருள் பெற்று இந்த காத்தவராயன் கழுகு மரம் வளர்ந்தது போல வாழ வேண்டும் வளர்ந்து வாழ்த்துகின்றோம். தம்பி சின்னாரை எதிர்பார்க்க வேண்டும், வேட்டைக்கு செல்ல வேண்டும். கருப்பையா அவர்கள் எனக்காக 50 செலவுகளை மாறி வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் எந்த காரியத்தை நினைத்துக் கொண்டால் சரி அவர்கள் செய்கின்றதிலும் அந்த குடும்பத்தார்களும் மந்தையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து தேவர்களுடைய அல்வெற்றி ஆதிசிவன் சத்தியை பற்றி காத்தவராயன் கழுகு மரம் வளர்ந்தது போல வாழ வேண்டும் வளர வேண்டும் வாழ்த்துகின்றோம். தம்பி சின்னாரை எதிர்பார்க்க வேண்டும். இதோ பார்க்க நினைப்பது தம்பி சின்ன சீக்கிரமாக ஓடி வர வேண்டும். தம்பி